வணக்கம் வியூவர்ஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல லாலிபாப் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ரசிச்சு ருச்சி சாப்பிட்டோம். இன்னைக்கு வரைக்குமே அது பாப்புலரா இருக்கு. இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கும் இன்னைக்கு பல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிட்டாய்னா அது லாலிபாப் தான். பட் இந்த லாலிபாப் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? அது ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அதுலயும் அதோட பெயர் காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வீடியோல முழுசா பார்ப்போம் வாங்க. இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ். அது எங்க தொடங்குதுன்னா, ஜார்ஜ் ஸ்மித் அப்படின்னு சொல்ற ஒரு மிட்டாய் வியாபாரி கிட்ட இருந்துதாங்க. அவர் என்னன்னா எப்பவுமே ரொம்ப சுவையான மிட்டாய்களை செய்துட்டு இருந்த அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க. அது என்ன தெரியுமா? அந்த மிட்டாய்கள் எப்பவுமே பிசு பிசுப்பா இருக்கிறதால கைகள் எல்லாம் ஒட்டிக்குது அப்படின்னு சில பேர் அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட சொல்றாங்க. இதை எப்படி திருப்திப்படுத்தணும் இல்லைங்க, அதுக்காக அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. குச்சிகளை ஏன் இதுல இன்சர்ட் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு. அதனால மெல்டான அந்த மிட்டாய்கள் இருக்குங்க, அதுல இந்த குச்சிகளை இன்சர்ட் பண்ணிட்டு அதை ஒரு மிட்டாய்களா கொடுக்குறாரு. அதுதான் இன்னைக்கு நீங்க பாக்குற லாலிபாப்புங்க. அந்த லாலிபாப்புகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஆனா அதுக்கு லாலிபாப்னு அன்னைக்கே பேர் வந்துச்சானா கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்ல, இப்ப இதுக்கு ஒரு பேர் வச்சாதானே எதிர்காலத்துல அதை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் யோசிச்சதுனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச அன்னைக்கு கிரேஸ் குதிரைகள்ல ஒண்ணு அந்த லாலிபாப் அப்படின்னு சொல்றாங்க. லாலிபாப்பை இதுக்கு பேரா வைக்கிறார். இதுக்கு மேலே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. ஏன்னா இந்த லாலிபாப்னு சொல்றது ஆல்ரெடி பிரிட்டன்ல இருந்த ஸ்வீட்டோட பேருங்க. சோ இப்ப இவர் அந்த பேரை வச்சாருன்னா ரீக்ரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் வரலாம். மக்கள் அவ்வளவு சீக்கிரம் இதுல விழாம இருக்கலாம். இந்த மிட்டாய் ஃபேமஸ் ஆகும் போகலாம்னு சொல்லி யோசிக்கிறாரு. இது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதனால இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம லாலிபாப் எல்லா மிட்டாய்களும் தோக்கடிச்சிட்டு நம்பர் 1 வரும் அப்படி நம்பிக்கையோட அதே லாலிபாப்பே வைக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சது நிஜமா நடந்தது. 1908 உருவான இந்த லாலிபாப் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு. லாலிபாப்னா இந்த குச்சிகள் மேல இருக்கிற மிட்டாய் தான் லாலிபாப் அப்படின்னு சொல்ற ஒரு அடையாளத்தையே கொடுத்தது. இன்னைக்கு நீங்க பாக்குற லாலிபாப்பா அது மாறிச்சு. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கு. இதே மாதிரி பல ஆரிஜின் ஆஃப் ஸ்டோரிஸ் வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு எதனா கமெண்ட் இருந்தா கமெண்ட் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதனா ஒரு பொருளோட ஆரிஜின் தெரிஞ்சுக்கணும், அதை விளக்கமா நான் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அதையும் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ்.